செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. காவிரிப்பாக்கம் ஷோலிங்கர் நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த பன்னியூர் கூட்டுச்சாலை சந்திப்பில் காவிரிப்பாக்கம் ஷோலிங்கர் நெடுஞ்சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பன்னியூர் கூட்டுரோடு பகுதியை சுற்றி உப்பரந்தாங்கல், பொன்னப்பந்தாங்கல், மேல்வீராணம், மகானிப்பட்டு, ஈச்சங்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. இதனால் ஷோலிங்கர், ஆற்காடு, காவிரிப்பாக்கம், பணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லவோ, இந்த பகுதிக்கு வந்தே பேருந்திலோ அல்லது இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்திலோ செல்ல முடியும். இதன் காரணமாக இப்பகுதியில் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் காணப்படும். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் இப்பகுதியில் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதற்காக சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் முடிவடைந்தது. இதனிடையே இச்சாலை ஒட்டி பேருந்து நிறுத்தம், வணிக வளாகங்கள், மருந்தகம் உள்ளிட்டவை அமைய பெற்றுள்ளன. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக காவிரிப்பாக்கம் ஷோலிங்கர் சாலையில் பேருந்து நிறுத்தம் பகுதியை ஒட்டி மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மேலும் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீருடன் இப்பகுதி கழிவு நீரும் தேங்கியுள்ளதால் கொசு, புழுக்கள் அதிகரித்து துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தேங்கியுள்ள அசுத்தமான நீரில் வாகனங்களை ஓட்டிச் செல்ல வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமப்படுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பது பொதுமக்களின் அச்சத்தை போக்கிட வேண்டும் என விரும்புகின்றனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும்